ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஓஷன் ஆஃப் புக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான புக் தான் பார்க்க போகிறோம். மெரிட் இங்கிலீஷ், ரிட்டன் பை எஸ் ஸ்ரீதேவி. இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக். நம்ம வந்து நிறைய டிக்ஷனரி பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். லைக் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ், இது மாதிரி டிக்ஷனரிலாம் நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம். இது வந்து இங்கிலீஷ் கிராமர் டு தமிழ் கிராமரோட டிரான்ஸ்லேஷன் மாரி தான் இந்த புக்கை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த புக்கை பார்க்கும்போது. இது என்னது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாப்டர் இருக்குது, ப்ரிப்போசிஷன் சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, ப்ரிப்போசிஷன்னா தமிழில் என்னது? முன்னிலை சொற்கள், ரைட்? இப்போ ப்ரிப்போசிஷன் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. லைக் சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ், சிம்பிள் ப்ரிப்போசிஷன் லைக் இன், பை, ஃப்ரம், அதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் வந்து சாதாரண முன்னிலை சொற்கள். அப்புறம் வந்து டபுள் ப்ரிப்போசிஷன்ஸ் லைக் அப் பிளஸ் ஆன், அப்பான், ஆன் பிளஸ் டூ, ஆன் டூ, அது வந்து இரட்டை முன்னிலை சொற்கள்னு சொல்றாங்க. இன்னொரு ப்ரிப்போசிஷன் டைப் சொல்லணும்னா டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன் ஒன்று இருக்குது. லைக் 5 o'clock in the morning, அந்த 5 o'clockனா 5 of the clock ஆக்சுவலாக அது டிஸ்கைஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி வந்து ஒன்ஸ் எ இயர்னா ஒன்ஸ் இன் எ இயர், அந்த டிஸ்கைஸ்டு ப்ரிப்போசிஷன் வந்து மாறுவேடத்தில் ஒளிந்துள்ள முன்னிலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு கிராமருக்கும், இங்கிலீஷ் கிராமருக்கும் ஈக்குவலண்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு வாக்கியம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், இர்ரெகுலர் வேர்ப்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், அப்படி இப்படின்னு மாடல்ஸ், ஆக்சிலரிஸ் போயிட்டு கடைசியாக டைரக்ட் ஸ்பீச் வரைக்கும் போயிட்டு ஒரு 45 சாப்டர் இருக்குது. பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். இது வந்து ஒரு கதை புக்கு மேலாம் படிக்கக்கூடாது. இந்த புக் வந்து ஒரு கதை புக் மேலாம் படிக்கக்கூடாது. இது வந்து நம்ம வந்து அந்த ஒரு சாப்டராக வந்து அதை புரிஞ்சுட்டு அந்த கிராமர், ஈக்குவலண்ட் கிராமர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சு படிக்க வேண்டிய ஒரு புக் தான் அது. இந்த புக்கோட இன்னொரு மெயின் ஸ்பெஷாலிட்டி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்களா இந்த கிராமர் வந்து இப்போ நம்ம கிளாஸில் கிராமர் எடுக்கிறத வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சப்பறம் ஒரு கிராமர் கிளாஸ்லாம் இருக்கும், இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ்லாம் இருக்கும். அந்த கிராமர் கிளாஸில் நாங்கள் உட்காரும்போது அப்படியே லைட்டாக தூக்கம் வரும். அப்போ வந்து சார் பார்த்து சொல்லுவார், கண்டுபிடிச்சிடுவார், சி ஹீ இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னுவார். நம்ம மைண்ட் வாய்ஸன் ஓடும், சார் ஐ வாஸ் ஸ்லீப்பிங் ஃபார் செவரல் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வாய்ஸன் ஓடும். அதுமாரி கிராமர் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கிற மாரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் இந்த புக்கோட மெயின் ஸ்பெஷாலிட்டி அதான். இது வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தடாலஜி ஒன்று அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கான்செப்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி இருக்குது டீச்சிங்கில். அதாவது பாக்ஸாக போட்டு படம் போட்டு அப்படியே சொல்கிறது, கதையை சொல்கிறது. கான்செப்ட் வந்து மேப் பண்ணுறது, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு மாதிரி இதுலேருந்து ஆரம்பிச்சு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஆர்கனைசேஷன் சார்ட்லாம் இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன் ட்ரீ மாதிரிலாம் ஒரு டயக்ராம் பார்த்துருப்பீங்க. அதுமாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாரி பாக்ஸு. அப்புறம் வந்து மாடல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேபிளர் காலம் மாதிரிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாடல் வந்து மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த மாடல்ஸ் சாப்டரில் வந்து மாடல்ஸ்க்கு ஒன்று ஈக்குவலண்டான தமிழ் அர்த்தம் என்னென்னா மாறுபட்ட துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த கேன், குட், மைட், வில், ஷால், இதெல்லாம் வந்து ஒரு 10 டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது இங்கிலீஷில். அதுக்கான ஈக்குவலண்ட் தமிழ் என்ன, எந்தெந்த டைம்ல எது யூஸ் பண்ணணும், லைக் கேன் எப்போ யூஸ் பண்ணணும், குட் எப்போ யூஸ் பண்ணணும், மைட் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக ஒரு டேபிளர் ஃபார்மெட்டில் வந்துலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கான்செப்ட் மேப்பிங், ஃப்ளோ சார்ட் மாரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டேபிளர் காலம்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதெல்லாம் தான் அந்த புக்கோட ஒரு பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார், இதெல்லாம் ஓகே, நம்ம ஏன் இந்த புக்கை படிக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இது மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வந்து தாய்மொழி வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று தான். நம்ம வந்து தாய்மொழி வந்து நம்ம படித்தே ஆகணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஹிந்தியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளம், கன்னடா, எந்த தாய்மொழி இருந்தாலும் அந்த தாய்மொழி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சாகணும். ஆனால் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்லை வந்து காலேஜுக்கு போகும்போதோ இங்கிலீஷ் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக ஆகுது, ஓகேங்களா? ஏன்னா அப்படி தான், அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பிள்ளைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைகள்
இல்லை வந்து இங்கிலீஷ் ரொம்ப எக்ஸ்போஷர் இல்லாத இடத்துலேருந்து வர பிள்ளைகள், கிராமத்துலேருந்து வர பிள்ளைகள்ல வந்து நம்ம பசங்க எல்லாத்தையும் வந்து பிடிச்சிருங்க. ஆனால் இந்த இங்கிலீஷை பார்த்து பயந்துருங்க. ஐயோ என்னடா இது, எல்லா சப்ஜெக்டும் இங்கிலீஷில் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடும். ஓகே, இந்த பயத்தை நம்ம போக்கணும்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பேஸ் எஜுகேஷன் தேவை. கரெக்டா? ஒரு பேஸான ஒரு எஜுகேஷன் தேவை. அதுக்கு தான் இந்த மாதிரியான புக், இந்த புக்கு இல்லை இது மாதிரியான புக்ஸ், அதெல்லாம் வந்து அந்த ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கான ஒரு கருவி, ஒரு ஒரு டூல். ஓகே, ஸோ இந்த புக்கு வந்து இப்போ நம்ம தமிழில் நல்ல கிராமர், நம்ம இலக்கணம்லாம் நம்ம தமிழில் தெரிஞ்சு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கூட இந்த புக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது மாதிரியான ஒரு மெத்தடாலஜியில் தான் இந்த புக் இருக்குது. இது மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறோம் வச்சுங்களேன், நம்ம பசங்களாம் வந்து கணக்கை தலைகீழாக போட்டுருங்க, 3வது செஞ்சுரியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரியை சொல்லிடுங்க. ஆனால் சில எக்ஸாமில் வந்து இந்த இங்கிலீஷ்னு சொல்லிட்டு 10-15 கேள்வி கேட்பாங்க. அதில் நம்ம ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் மாட்டிப்பாங்க, ஏன்னா நம்ம தாய்மொழி இல்லை. ஓகே, அதுமாரி அந்த ஒரு லாங்குவேஜை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னா அதோட ரூட் வந்து எப்போதுமே கிராமர் இல்லை இலக்கணம் தான். கரெக்டுங்களா? அந்த ரூட்டை பிடிக்கிறதுக்கான ஒரு புஸ்தகம் தான் இந்த மெரிட் இங்கிலீஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் டயஸ்போரா வந்து வெளிநாட்டுலலாம் இருக்கிறாங்க. லைக் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஆஸ்திரேலியா, யூகே, எல்லா இடத்துலையும் நம்ம தமிழர்கள் வந்து வெளியூரில் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தமிழ் புரியணும், தமிழோட இலக்கணம் புரியணும்னா கூட இது வந்து அப்படி கூட ஒரு வைஸ் வர்ஸா, ஏன் நம்ம தமிழ்லேருந்து தான் இங்கிலீஷ் போடணுமா, இங்கிலீஷ்லேருந்து கூட தமிழுக்கு வந்து வரலாம். இது மாதிரி போத் த வேஸ் வந்து இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2023 வந்து ஒரு புக் எக்ஸிபிஷனில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இந்த புக்கை பற்றி ரிவ்யூ போடும்போது ஓகே எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அமேசானில் இந்த புக் இருக்குது, ஆனால் வந்து ஸ்டாக் இல்லை. எதுக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் நான் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதோட பப்ளிஷர் வந்து ஸ்ரீ மிருத்திகா பதிப்பகம், விருதுநகர் சேர்ந்தவங்க. அவங்க தான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இமெயில் ஐடி கூட கொடுத்துருக்கேன், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துங்க. இது ஒரு அவசியமான புக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த புக்கு இல்லை இது மாதிரியான புக்கு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகள் வந்து எப்போதுமே நம்ம வந்து அதை வந்து படிச்சுக்கிட்டு நம்ம டவுட்லாம் வரும்போது அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதில் வந்து இது மாதிரி புக்ஸ் வந்து உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் வாங்கி மெயின்டைன் பண்ணுங்கள், மேனேஜ் பண்ணுங்கள். நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், நல்லா படிங்க, நல்லதே படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னா நினச்சிங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, keep learning, happy learning.